வெல்கம் டு இங்கிலீஷ் ஆன்லைன் கிளாஸ். ஸோ இன்றைக்கி வித் த ஃபோட்டோகிராஃபர் பார்ட் 2. ஸோ இந்த வித் த ஃபோட்டோகிராஃபரில் நம்ம பார்ட் 1 பார்த்தோம். ஸோ நவ் த பார்ட் 2. ஸோ அந்த ஆத்தரோட முகம் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒரு உருக்குலைஞ்ச மாதிரி இருக்கும். அதாவது தலை முடி சரியில்லாமல், தலையில் முடி சரியாக இல்லாமல், நெத்திலாம் வந்து ஒரு மாதிரியாக எரிஞ்ச மாதிரி, அதாவது கண்ணெல்லாம் ரொம்ப உள்ளே போய் பல்லெல்லாம் எடுப்பா, வாயெல்லாம், அதாவது முகம் வந்து என்னென்னா ஒரு அக்கோடாக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் கொடூரமாக, அதாவது பார்க்க அழகு இல்லாமல். இதை தான் வந்து என்னென்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு இன்டைரக்டாக அவர்கிட்ட டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லிகிட்டே இருக்கார். ஆனால் ஆத்தர் வந்து அதை ஒத்துக்க மாட்டுறாரு. தனக்குள்ளே வந்து நான் எப்படி இருந்தாலும் வந்து எனக்குள்ள முகம் இதுதான் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார். So the ears are bad, he said, droop them a little more. Thank you. Now the eyes, roll them in under the lids. Put the hand on the knees, please, and turn the face just a little upward. Yes, that's better. Now just expand the lungs, so, and hump the neck, that is it. And just contract the waist, and twist the hip up toward the elbow now. I still don't quite like the face. It's just a trifle too full. But I swung myself around on the stool. Stop, I said with emotion, but I think with dignity this face is my face. It's not yours. It's mine. I have lived with it for 40 years and I know its fault. I know it's out of drawing. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது என்ன காதெல்லாம் வந்து சரியில்லையே, ரொம்ப வந்து மோசமாக இருக்கே, த இயர்ஸ் ஆர் பேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உன்னால், அதாவது வந்து ஆத்தரை சொல்கிறாரு ஃபோட்டோகிராஃபர், உன்னோட கைகளை வந்து ரெண்டுத்தையும் வந்து முழங்கால் மேலே வை ஃபஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் வந்து தலையை மேலே தூக்கு. ஓகே, ஸோ இது பரவாயில்ல. உன்னோட நுரையீரலை வந்து நல்லா வந்து இழுத்து மூச்சு விடு முதல்ல. ஸோ தலையை அப்படியே கொஞ்சம் பிடி. ஸோ இடுப்பை கொஞ்சம் வந்து சுருக்கி வை. ஸோ கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணு. கொஞ்சம் கூட அந்த முகத்தை கொஞ்சம் எனக்கு பிடிக்கவே இல்லை, என்ன செஞ்சாலும் உன் முகத்தை பிடிக்கவே இல்லை. ரொம்ப வந்து பெருசாக இருக்கே, எல்லாமே நல்லாவே இல்லையே அப்படிங்கிறார். அதாவது அந்த காலத்தில் நல்லா மேக்கப் பண்ணிட்டு வருவாங்க ஃபோட்டோ எடுக்கிறாந்தாலே. ஸோ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இப்படிலாம் இருந்தால் தான் வந்து ஃபோட்டோ எடுக்கவே முடியும் அப்படிங்கிற ஒரு மாதிரி காலகட்டத்தில் இருந்தாங்க. ஸோ இப்போ ஆத்தர் வந்து என்னென்னா சொல்ல வந்து என்னென்னா அப்படியே கடுப்பாயிட்டார். ஸோ இதுக்கு முன்னாடி அமைதியாக இருந்தவர் இப்போ ரொம்ப கோபமாயிட்டார். ஸோ எதுவும் பிடிக்கலன்னு சொன்னானே இவருக்கு வந்து கோபமாயிடுது. வந்து அதாவது தன்னோட முகத்தில் உள்ள எந்த ஒரு பாட்டும் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடுச்சுன்னா இவருக்கு ரொம்ப கோபம் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டூலில் உட்காந்தவர் டக்குன்னு டேர்ன் பண்ணி டக்குன்னு திரும்புகிறாரு இவர். ஸோ நிறுத்துங்க, இது வந்து என்னோடய ஃபேஸு, உங்களோட ஃபேஸ் கிடையாது. ஓகேவா? இந்த ஃபேஸோடு தான் நான் 40 வருஷமாக வாழ்ந்துட்டேன். இதில் என்ன ஃபால்ஸ் இருக்குது, என்ன குறைகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே ட்ராயிங் மாதிரி வரைகிறதுக்கு அழகான முகம் இது இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஒரு பர்ஃபெக்டான முகம் இது கிடையாதுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. ஸோ ஐ நோ இட் wasn't made for me, but it's my face. The only one I have was conscious of a break in my voice, but I went drawing. And such as it is, I have learned to love it. And this is the mouth, not yours. These ears are mine, and if your machine is too narrow, here I started to rise from the seat. ஸோ இது வந்து என்னென்னா என்னுடைய முகம். இது ஒரே ஒரு முகம்தான் என்கிட்ட இருக்குது. ஆனால் என்னோடய வாய்ஸில் ஒரு பிரேக் இருந்துச்சு. இங்கே பாரு, இது தான் வந்து நான் என்னென்னா ரொம்ப நாளாக வந்து, அதாவது 40 வருஷமாக வந்து லவ் பண்ணிட்டு பழகிட்டேன். ஸோ இது என்னோடய வாய் தான், உங்களோட வாய் கிடையாது. என்னோடய காது, உங்களோட காது கிடையாது. ஸோ உன்னோட மிஷின்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு என்னோடய பார்ட்ஸ்லாம் வந்து நீ ரொம்ப குறை சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறது? உடனே வந்து கோபத்தில் என்ன செய்யணும்னா ஃபோட்டோவே வேண்டாம்னு டக்குன்னு என்னென்னா சீட்டை விட்டு எந்திரிச்சிட்டார். ஸோ ஸ்னிக்னா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துட்டார். The photographer had pulled a string. The photograph was taken. I could see the machine still staggering from the shock. I think, said the photographer, pursing his lips in a pleased smile, that I caught the features just in a moment of animation.
ஸோ ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த மெஷினில் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படியே அந்த ஃபோட்டோ மிஷின்ஸு. ஸோ இப்போ ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு, அனிமேஷன்லேயே நான் வந்து உங்களை ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப பொறுமையாக சொல்கிறார். ஸோ ஐ செட் bitingly features, you didn't think I could animate them, I suppose, but let me see the picture. Oh, there is nothing to see yet. He said, I have to develop the negative first. Come back on Saturday and I will let you see a proof of it. On Saturday, I went back. The photographer beckoned me in. I thought he seemed quieter and graver than before. I think, too, there was a certain pride in his manner. He unfolded the proof of a large photograph and we both looked at it in the silence. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னது ஃபீச்சர்ஸை அந்த அனிமேஷன்ஸில் வந்து ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ கொண்டாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாரு ஆத்தர். இல்லை இப்போ வந்து நீ என்னால் ஃபோட்டோலாம் பார்க்க முடியாது. ஸோ இது வந்து என்னென்னா நெகட்டிவ்ஸ் எடுத்து டெவலப் பண்ணணும், அப்புறம் தான் வந்து ஃபோட்டோ பார்க்க முடியும். ஸோ முதல்ல வந்து ப்ரூஃப் பார்க்கணும், ஸோ அப்புறம் தான் வந்து அதை டெவலப் பண்ணணும். ஸோ அதனால் அந்த அப்புறம் தான் வந்து உன்னோட ஃபுல் ஃபோட்டோவே கிடைக்கும் உனக்கு. ஸோ சாட்டர்டே வந்து நீங்கள் வாங்க நான் ப்ரூஃப் பார்க்குறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சொன்ன மாதிரி என்னென்னா அதே மாதிரி என்ன சாட்டர்டே வந்து அங்கே போயிட்டார் திரும்பி. ஸோ பெக்கண்ட் மீன்ஸ் இது வெல்கம். ஸோ உள்ளே வாங்க அப்படின்றாரு. ஸோ இப்போ தான் வந்து என்னென்னா ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி மறுபடியும் என்னென்னா அவர் நினைக்கிறாரு, ஆத்தர் வந்து பார்க்குறாரு. இப்போ பார்க்கும்போது இவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. ஸோ ஆனால் கொஞ்சம் திமிராக இருந்தார். ஸோ அப்படியே பெரிய லார்ஜ் ஃபோட்டோகிராஃபை அன்ஃபோல்ட் பண்ணுறாரு. ஸோ ப்ரூஃப் பார்க்க. ஸோ போட்டு காட்டுறாரு, அப்படியே அன்ஃபோல்ட் பண்ணதை அப்படியே பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே நாங்கள் 2 பேருமே அதை உத்து பார்த்தோம். Is it me? I asked. Yes, he said quietly, it is you, and we went on looking at it. The eyes, I said hesitatingly, don't look much like mine. Oh no, he answered. I have retouched them. They come out splendidly, don't they? Fine, I said. But surely my eyebrows are not like that. No, said the photographer. With a momentary glance at my face, the eyebrows are removed. We have a process now, the Delphied, for putting in new ones. You will notice here where we have applied it, it carry the hair away from the brow. I don't like the hair low on the skull. ஸோ இது நானா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம், இது நீ தான் அப்படின்னு ரொம்ப பெருமையாக வந்து சொல்கிறார் ஃபோட்டோகிராஃபர். இந்த கண்கள் வந்து என்ன மாதிரியே தெரியலையே அப்படின்னு நான் ரொம்ப தயங்கி அவர்கிட்ட கேட்குறேன். தயங்கி சொன்னேன். அது உன் கண்ணே கிடையாது, அது கொஞ்சம் ரீடச் பண்ணியிருக்கேன். இப்போ இது சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிறாரு. ஓகே சரி, ஆனால் வந்து இது என்னோடய ஐப்ரோஸ் இல்லையே அப்படிங்கிறாரு. இல்லை, அதையும் நான் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஸ்கல்லுக்கு கீழே உள்ள ஹேர்லாம் வந்து நல்லாவே இல்லை, ஸோ அதையும் நான் வந்து மாற்றிட்டேன் அப்படிங்கிறாரு. Oh, you don't use, I said. No, he went on. I don't care for it. I like to get the hair clear back to the supervisors and make out a new brow line. What about the mouth? I said. The bitterness that was lost on the photographer, is that mine? It's adjusted a little, he said. Yours is too low. I found I couldn't use it. The ears, though, I said, strike me as a good likeness. They are just mine. Yes, said the photographer thoughtfully. That is so, but I can fix that all right in the print. We have a process now, the sulfide, for removing the ears entirely. I will see if. ஓ, இன்னும் வந்து அதை செய்யலையா? அதையும் செய்ய போகிறீங்களா அப்படிங்கிறாரு. ஆமாம், அந்த ஐப்ரோவையும் தூக்கிட்டு புது ஐப்ரோவா? ஓகே, ஸோ நான் அதை வரைய போகிறேன் அப்படிங்கிறாரு. ஓகே வர. வாய் எப்படி என்னோடய வாயா அப்படிங்கிறாரு. இல்லை, வாய் மேலே அவர் வந்து என்னென்னா கோவத்தை, அதாவது ஆத்தர் வந்து அவ்வளோ கோபமாக இருக்கார் ஃபோட்டோகிராஃபர் மேலே. இந்த கோவத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு பொறுமையாக கேட்டுட்ருக்காரு.
உங்கள் வாய் வந்து ரொம்ப கீழே இருந்துச்சு, அதனால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா அதை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் அந்த காதுகள் வந்து என்னுடையது மாதிரி இருக்கே அப்படிங்கிறாரு. அது என்னுடைய தானே அப்படிங்கிறாரு. ஆமாம், பட் ஆனால் வந்து பிரிண்ட்டில் அதையும் கொஞ்சம் நான் மாற்றிடுவேன் அப்படிங்கிறாரு. அதையுமா? ஆமாம் அப்படிங்கிறாரு. Listen, I interrupted, drawing myself up and animating my features to their full extent and speaking with a withering scorn and that should have blasted the man on the spot. Listen, I came here for a photograph, a picture, something which made, though it seems, would have looked like me. I wanted something that would depict my face as heaven gave it to me. Humble though the gift may have been, I wanted something that my friends might keep after my death, to reconcile them to my loss. It seems that I was mistaken. ஸோ ஆத்தர் வந்து ரொம்ப பயங்கரமாக கடுப்பாயிட்டார், கோவமாயிட்டார். ஸோ இவ்வளோ நேரம் வந்து அவர் ரொம்ப காம்ப்ளெக்ஸில் இருந்திருக்காரு. அதாவது ஐயோ நம்ம முகம் வந்து இவ்வளோ அழகாக இல்லையே, அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம மூஞ்சி அழகாக இல்லை, முகம் அழகாக இல்லை, பல் அழகா இல்லை, வாய் அழகா இல்லை அப்படின்னு அதே நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இப்போ ரொம்ப கடுப்பாயிட்டார். ஸோ எனக்கு வந்து என்னென்னா ஒரு ஃபோட்டோ வேணும் சொல்லிட்டாரு அவர். ஆத்தர் வந்து ஃபோட்டோகிராஃபர்கிட்ட இப்போ சொல்கிறாரு, எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வேணும், அதுவும் என் ஃபோட்டோ தான். அது எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் வந்து எனக்கு கொடுத்த என் முகம் வந்து அது அப்படியே வேணும். ஏன்னா நான் இறந்த பிறகு எனக்கு பின்னாடி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் ஞாபகமாக வச்சுக்கிறதுக்கு தான் நான் இங்கே ஃபோட்டோ எடுக்கவே வந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது நான் இங்கே வந்ததே பெரிய தப்புன்னு அப்படின்றார். ஸோ வாட் ஐ வாண்டட் இஸ் நோ லாங்கர் டன். கோ ஆன் தென் வித் யுவர் ப்ரூட்டல் ஒர்க். Take your negative or whatever you would call it, dip and the sulfide and boronide and oxide, quahide, anything you live, remove the eyes, correct the mouth, adjust the face, restore the eclipse, reanimate the necktie and reconstruct the waistcoat. Coat it with in inches of glass, shade it, emboss it, glide it till even you acknowledge that is finished. Then when you have done all that, keep it yourself and your friends. They may value it, to me it but a worthless bauble. I broke into tears and left. ஸோ இங்கே லாஸ்ட்டாக என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, உன்னோட கிறுக்குத்தனமான இந்த வேலையெல்லாம் வந்து என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? ஸோ என்ன கருமமோ செய்ய, புரியுதா? என்ன பேர் வேணாலும் சொல்லிக்க, இந்த நெகட்டிவ்னு சொல்லிய அதானே இப்போ நான் சொன்னேன். ஓகே, கண்ணை மாற்று, மூக்கை மாற்று, வாயை மாற்று, லிப்ஸை மாற்று, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நீ முடிச்சிட்ட அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன வேணுமாலும் பண்ணிக்க. அதை ஆனால் என்ன பண்ணுற, நீயே பத்திரமா வச்சுக்க. அதை வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டிக்க. அவன் தான் வந்து அவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை நீ பெருமைப்பட்டு வச்சுக்க. புரியுதா? அது அவங்களுக்கு வேணும்னா வந்து நல்லா இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இது என்ன, ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து என்ன ஒரு பிரயோஜனமும் இல்லை இதில். ஸோ அப்படியே வந்து எனக்கு அப்படியே என்னென்ன பண்ணிட்டு சுத்தமாக அப்படியே வந்து ஆத்தருக்கு என்னென்னா அப்படியே பயங்கரமாக வந்து அப்படியே கண்ணீர் பொங்கி வெளில வந்துட்டு ரொம்ப கோபமாக வந்துட்டார். அதிலே நேரத்தில் அவருக்கு அப்படியே கண்ணீரோடு வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஷாப்பை விட்டு, அதாவது ஃபோட்டோ ஸ்டூடியோ விட்டு வெளில வந்துட்டார். ஸோ இதோட இந்த சப்ளிமெண்ட்ரி முடியுது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து ஃபோட்டோகிராஃப்லாம் வந்து எப்படி வந்து எடுப்பாங்க, எப்படிலாம் நடந்துப்பாங்க, எப்படி நடத்துவாங்க வரவங்க கஸ்டமர்ஸு, அதே நேரத்தில் சொசைட்டிலாம் அதே நேரத்தில் எப்படி இருந்துச்சு அந்த டயத்தில், இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்டோரியில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து எழுதப்பட்டது தான் வந்து இந்த ஸ்டோரி. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.